ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எதுவுமே யோசிக்காம இந்த வராகி அம்மா சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக நம்பிக்கையோடு என் கையை தொட்ட உனக்காகவே இப்போது ராஜயோகமான அதிர்ஷ்ட வாழ்க்கையை கொடுக்க போறேன். உனக்காக உன் வீடு தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தரும்போது அதை தவற விட்டுறாம நான் சொல்றத முழுசா கேட்டு பரிபூரணமாக என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். என் ஆசீர்வாதம் தான் உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாற்றப் போகுது என் செல்லமே. நீ படும் ஒவ்வொரு வேதனையும் உன் மன கஷ்டமும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் உன் போராட்டங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை செய்யணும் நான் முடிவெடுத்திருக்கேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி உன் மனசுக்கு அமைதியை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இன்னும் சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியோட புன்னகையோட உன் வாழ்க்கையில நீ வெற்றியை பெறும் அளவுக்கும் எல்லா விஷயங்களும் சிறப்பாக அமைஞ்சு எந்த குறையும் இல்லாத நிறைவான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும்படியும் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு தான் என் கைகளை தொட சொன்னேன். இப்போது உன் வாழ்க்கையில புதுசா நிறைய பிரச்சனைகள் வந்து உன்னை சூழ்ந்து கொள்வதையும் அதனால நீ மன அமைதி இல்லாமல் தவிப்பதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் மனசுங்கிறது ஒரு கடல்ல வீசின படகு போலதானே இங்கும் அங்கும் அலை பாஞ்சுக்கிட்டு இருக்கு. உன் மனசுக்கு எப்போது அமைதி கிடைக்கும்னு நீ ஏங்குவதும் எனக்கு புரிகிறது. ஆனா உன் மனசு இப்படி அலை பாய்வதற்கும் ஆடுவதற்கும் நீதான் காரணம்ன்றது உனக்கு புரியவில்லையா? இந்த உலகத்துல பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. நீ என்னவோ பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் மன வலிமை கொண்ட பிள்ளையாக இருந்தும் கூட அதை புரிஞ்சுக்காம சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெருசா யோசிச்சு கவலைப்பட்டு வருத்தம் அடைகிறாய். இந்த வராகி அம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருந்து வலிமையை தருவேன் என்பதை புரிந்துகள். நீ முழு மனசோட என்னை நம்பி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதற்கான பலனை உனக்கு கொடுக்காம இருப்பேன்? இப்போதே உன் துன்பங்களையும் மனக்கவலைகளையும் அகற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட விட்டுடு. நீ சுமக்கும் பாரத்தை என் பாதங்களில் வச்சுட்டு நிம்மதியாரு. உன் கூடவே இருக்கிற இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உருவாக்கி தருவேன். நம்பிக்கையோட இருந்தீனா இனி நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். உன் முயற்சிகள் எதுவும் ஒருபோதும் வீணாகாது என் செல்லமே. சரியான நேரத்தில் உனக்கு எல்லா பலன்களையும் கொடுத்து என் ஆசீர்வாதத்தோடு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்கிறதையும் உன்னை நீயே வருத்தி கொள்வதையும் நிறுத்து. வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சுன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடாதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. கஷ்டத்தை தாண்டி கடந்து வரும்போது தான் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அளவுல சொர்க்கமா சந்தோஷமா மாறும். உனக்கு அமைதியையும் தெளிவையும் தருவதற்கு நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நல்ல காலம் வரப்போகுது. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வராகி அம்மா நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமா நடத்தி தரேன். உன் உடல்நல குறைபாடுகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் அனைத்தும் சரியாக போகுது. ஏன் ஆசீர்வாதத்தோட நீ நல்லபடியா வாழும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கைக்கு அமைதியை கொடுத்து உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் நான் தர்றேன். உன்னை சுற்றி எல்லாரும் இருந்தாலும் நீ தனிமையில் தவிப்பதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. யார் உன்னை புரிஞ்சுக்காட்டியும் நான் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன் என் செல்லமே. உனக்காக கவலைப்படவும் உன் மேல அக்கறை வச்சு உனக்கு நல்லது செய்யவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? இனி அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி தரேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுட்டு இனி நடக்க போற விஷயங்கள்ல கவனம் செலுத்து. என்னை யார் தேடி வந்தாலும் அத்தனை பேருக்கும் அள்ளி கொடுக்கும் இந்த வரம் தரும் வராகி என் அன்பு பிள்ளையான உனக்கு மட்டும் தராம விட்டுடுவேனா என்ன? கண்டிப்பா நீ கேட்டதை விட நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு அள்ளி அள்ளி தருவேன். நீ கேட்ட விஷயங்கள் உனக்கு தாமதம் ஆகலாமே தவிர தராம இருக்க மாட்டேன். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு நீ எதிர்பார்க்கிற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி செய்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்தில் உனக்கு வழித்துணையாக நான் வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். கர்ம வினையிலும் கஷ்டத்திலும் மாட்டிக்கிட்டு முழிச்ச உனக்காக நீ கேட்ட அனைத்தையும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே.
சில சமயம் நீ என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறது எனக்கு புரியுது. எப்போதுமே என் தலைவிதிப்படி தான் எனக்கு எல்லாமே நடக்கும்னு எழுதியிருந்தா அப்புறம் எதுக்காக நான் கஷ்டப்படணும், முயற்சி செய்யணும், வேலை செய்யணும் தானே கேட்குறேன். எல்லாமே உன் தலைவிதிப்படி நடந்தாலும் தலைவிதியின் பக்கங்களில் சில பக்கங்களில் நான் தலைவிதிக்கு நேராக உன் முயற்சி போல் இன்னைக்கு நடக்கும்னு எழுதி வச்சிருக்கேன். அதனால் நீ என்னைக்காவது ஒரு நாள் நம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது உன் தலைவிதி அதற்கான பலனை நல்லபடியாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் மனசு தளராம நம்பிக்கையோட எப்போதும் எல்லா நாளும் தொடர்ந்து முயற்சி செய். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறிடும், நல்லது நடக்கும்னு சொல்கிறேன். மற்றவங்க மூலமாக உனக்கு குழப்பம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும் உன் கைகளில் தெளிவு இருக்கட்டும். அடுத்தவன் ஒன்று 1000 விஷயத்தில் குழப்பலாம், தப்பாக பேசலாம். ஆனால் நீ தெளிவோடு இருந்தா அனைத்தையும் சரி செஞ்சிட முடியும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் துணையோட கண்டிப்பாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க தான் போகிற. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுற வேணாம். ஏன்னா கீழே விழுந்தா அடிபடுறதை விட அடுத்தவன் கோபப்பட்டு பேசும்போது அந்த வார்த்தைகள் தரும் வலிகள் அதிகம். அதனால தான் பொறுமையாயிரு, யோசிச்சு பேசுன்னு இந்த வராகி அம்மா எப்போதும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் செல்ல பிள்ளையான நீ எந்த விதத்திலும் கோபப்படாதே. வாழ்க்கையை வாழும்போதே எல்லா விஷயங்களையும் ரசித்து வாழ கற்றுக்கணும். ஏன்னா எதை எப்போது இழப்பீங்கன்னு மனிதர்கள் யாருக்கும் தெரியாது. எல்லாரையும் நேசி, எல்லா விஷயங்களையும் ரசிக்க பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. பயத்தை தாண்டி, கவலையை தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிற உனக்கு இந்த வராகி அம்மா துணை இருப்பேன். என் செல்ல பிள்ளையானே, எல்லாவற்றையும் நேர்மறையாக சந்திக்க பழகு. எதுக்காகவும் அழுகுவதோ கவலைப்படவோ வேண்டாம். உன் பிரார்த்தனை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன் என் செல்லமே. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இவ்வளவு கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் நடுவில் நான் என்னத்தை தான் வாழ்க்கையை வாழனேன்? வாழ்க்கை மீது சலிப்பும் வெறுப்பும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இப்போது உன்னை ஆசீர்வதித்து அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்திருக்கேன். எந்த குறையும் இல்லாத, இல்லைன்னே சொல்லாத அளவுக்கு நிறைவான, எல்லாமே இருக்கக்கூடிய நிம்மதியான, மகிழ்ச்சியான ராஜயோக வாழ்க்கையை தான் நான் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிப்பாய் என் செல்லமே. உன் எதிர்காலத்தை பற்றின எந்த கலக்கமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ தயாராகு. உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்கும்போது உனக்கு எந்த குறையும் வர விடுவேனா என்ன? பல நாட்களாக கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு இப்போ கண்ணீரே வத்தி போய் மனசளவில் பாரத்தை சுமந்து கொண்டு கவலையோடும் வாடிய முகத்தோடும் இருக்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே இனி எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு தர்றேன். உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் போராட்டங்களை முடிச்சு வச்சு உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு தர்றேன். இத்தனை நாளாக நீ சந்தித்த துன்பங்களும் உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களும் விலகி போய் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. என்னை தேடி வந்த நீ இனி எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன்னுடைய எல்லா கவலைகளும் இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உனக்கு ஏற்படும் ஏமாற்றங்களின் முதல் மூல காரணமே உன் மனசு தானே. அதனால் எந்த உன் மனசு ஏமாற்றத்தை கண்டு கலங்குதோ இனிமே அந்த விஷயத்தை எதிர்பார்க்க கூடாதுன்னு முடிவெடு. மாயையான பல விஷயங்களை நம்பி நீ ஏமாந்ததும் கவலைப்பட்டதும் போதும். இனி எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு வாழ தயாராகு. உன் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் தோல்விகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தும் ஜோதியாக நான் இருப்பேன் என் செல்லமே. இத்தனை நாளா நீ எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்க, எதுக்காக கஷ்டப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். கண்டிப்பாக அதை உனக்காக உன் விருப்பம் போலவே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ ஒரு நாள் கூட உனக்காக வாழவோ, உனக்கு பிடிச்சதை வாங்கவோ, உனக்காக நீ ஆசைப்பட்டதை செஞ்சுக்கவோ யோசிச்சதே இல்லைதானே. எத்தனையோ விஷயங்கள் மீது உனக்கு ஆசை வந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களுக்காகவே உன் வாழ்க்கையும் வாழ்நாட்களையும் மூச்சையும் கொடுத்து விட்டாய். ஆனால் நீ நல்லா இருக்கணும்னு யாருமே இங்கே யோசிக்கிறதும் இல்லை. உனக்கு நல்லது செய்யவும் இங்கு யாருக்கும் மனசும் இல்லை. நீ தடுமாறி விழுந்த போதெல்லாம் யாருமே உனக்கு கை கொடுக்க வரவில்லை தானே. இது எல்லாத்தையும் பார்த்து சோர்ந்து போனாலும் நீ உன் கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்க.
வாழ வேண்டிய வயசுல நீ வாழாம இன்னும் மற்றவங்களுக்காகவே எல்லாத்தையும் யோசிச்சதெல்லாம் போதும். இனிமேலாவது வரக்கூடிய நாட்களை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள தயாராகு. நிம்மதியான மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த வராகி அம்மா உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்ததை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன்னு செல்லமே. நீ செய்கிற வேலை உனக்கு பிடிக்கலனா அதுவே ஒரு பெரிய எச்சரிக்கை தான். என்னன்னா, உனக்கு பிடிச்ச இடத்துல நீ இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வேலை செய்யலன்னு தானே அர்த்தம். உனக்கு பிடிக்காத எந்த விஷயங்களையும் நீ செய்ய வேண்டாம். ஏன்னா உனக்கு பிடிக்காம உனக்கு விருப்பமே இல்லாமல் நீ செய்யும் வேலையாக இருந்தாலும், நீ இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அது மெல்ல மெல்ல உன்னை சிறையில் அடைச்சி வைக்கிறதுக்கு சமம்தான். அதனால உனக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உனக்கு பிடிச்ச வேலையை செய்யவும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழவும் தயாராகு. ஊர் என்ன 1000 குறை சொன்னாலும் நீ அதை காதில் வாங்க வேணாம். நீ எடுத்த முடிவு உனக்கு சரியா இருக்கும்னா அதன்படி செயலாற்ற தயாராகு. உன் வாழ்க்கையை முன்னேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. நீ எதிர்பார்த்தது போல இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ யாருக்கும் அதிகமாக நல்லது செய்ய வேண்டாம். ஏன்னா நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் இந்த உலகத்தின் கண்கள் உன்னை எதிரியாக பொறாமை கொண்ட மனசோடு தான் பார்க்குது. அதனால எல்லாருக்கும் நல்லது செஞ்சதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நல்லா செய்ய முடியும்னு யோசிச்சு செய்ய பழகு. அனைத்து உறவுகளிடம் இருந்தும் ரொம்ப நெருக்கமாக போகாமல் கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உனக்கு சரியாக இருக்குமென்னு செல்லமே. அடுத்தவங்க மேலே அக்கறையோட அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ என்ன செஞ்சிருந்தாலும் அவங்க மனசில் உன் மேலே அந்த அளவுக்கு அக்கறையும் பாசமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ முன்னேறினா, நீ ஜெயிச்சினா அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்தில் மிகவும் குறைவானவே இருக்காங்க. இந்த உலகமே அப்படிதான். உன்னை விட யாரும் கஷ்டப்படவோ பின்தங்கி இருக்கவோ விரும்ப மாட்டார்கள். அதனால உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்தாலும் முன்னேறும் போதும் அதை பெருசாக யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தேவையில்லாமல் வாழ்க்கையை பெரிய சுமையாக நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதே. உனக்கு வரும் இன்பமும் துன்பமும் ரெண்டுமே வாழ்க்கையில் யதார்த்தமான இயல்பான விஷயங்கள் தான். எது வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அமைதியாக முன்னேறிப்போ. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே. என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் உனக்கு திருப்பு முனையாக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தாயாக நான் இருந்து நீ கேட்ட வரத்தையும் நிச்சயம் உன் கைகளை ஒப்படைப்பேன். நீ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு எந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தை மறுபடியும் நல்லபடியாக தொடங்கி வச்சு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்வேன் என் செல்லமே. பட்ட மரம் போல உன் வாழ்க்கை துளிரப் போகுது. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் வறண்டு போய் கஷ்டமும் துன்பமும் நிறைஞ்சு இருந்தாலும் இப்போது புத்தம்புது ஆற்றலோடு நீ புதுசாக ஜொலிக்க போகிற. உன் கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. உன் வேதனைகளை எல்லாம் போக்கி உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடக்கும். எது இருந்தாலும் இல்லைனாலும் நீ எப்போதும் மகிழ்ச்சியோட மன சந்தோஷத்தோடு வாழ தயாராய்க்கோ தங்கமே.